அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் யாருக்கு முழு வெற்றி அப்படின்னு கேட்டா, எல்லா பயலும் ஒத்துக்குவாய்ங்க. அமெரிக்காலயே ஒத்துக்குவாய்ங்க. ரஷ்யாவுக்கு தான் முழு வெற்றி அப்படின்னு. காரணம் அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஏகப்பட்ட தாக்குதல், தீவிரமான தாக்குதல். இன்னும் சொல்லப்போனா நாள்தோறும் தாக்குதல். ஆனா அமெரிக்கா கிட்ட இருந்து கண்டனம் அப்படிங்கிறதே ஆப்சென்ட். அமெரிக்கா எட்டி கூட பார்க்கறதில்ல. உக்ரைன்ல யுத்தம் நடக்குது. ஆமா, அதான் நிறுத்துறதுக்கு நான் தீவிரமா போராடுறேன். அதோட முடிச்சுக்கிறாய்ங்க. ஆனா ரஷ்யாவோட ஒவ்வொரு பெரும் தாக்குதலுக்கும் பதிலுக்கு தடைகள், உடைகள் அப்படின்னு சொல்லி 1008 டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. இதுல வெட்கமே இல்லாம நம்மகிட்ட வேற வந்து மோதுவாய்ங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை. அமெரிக்காவ தெளிவா களத்துக்கு வெளியில தூக்கி ரஷ்யா வச்சிருச்சு. அலாஸ்கா சந்திப்புல என்ன பேசினார்கள் அப்படிங்கிறதே இப்ப எல்லாருக்கும் சந்தேகமாயி போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எட்டி கூட அமெரிக்கா பார்க்கறதில்ல. அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தாலும். இன்னைக்கு பெரும் தாக்குதல். அதாவது தலைநகர் கிவ் மட்டும் கிடையாது. மத்த பகுதிகள் ஜாப்பரோசியா, கெர்சன் போன்ற பகுதிகளையும் குறிவச்சு அடிச்சிருக்கார்கள். இதுல ஒடிசாலாம் மிகப்பெரிய அளவுல சேதாரம். ஆனா இந்த ஒட்டுமொத்த சேதாரத்தையும் தூக்கி சாப்பிடுற மாரி, ஏலே அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. மெயின் மேட்டரே இங்க தான் இருக்குங்கிற மாரி, தலைநகர் கிவ்ல உள்ள கிரீன் ஜோன் பில்டிங்கா பார்த்து தகர்த்திருக்கார்கள். இதுதான் பெரிய அளவுல அதிர்ச்சி. யாருக்கு? ஜெலன்ஸ்கிக்கு. காரணம் அந்த ஆள் உட்கார்ந்திருக்க இடம்ல அது பூரா. அங்க மார்க் பண்ணி தாக்குனா, அவரு தாங்குவாரா அப்படின்னு கேட்டா, தாங்கவே மாட்டாரு. அதனால அறிக்கையே விடல. பொதுவாவே இந்த மாரி நேரங்கள்ல அவர் தான் பெரிய அளவுல பொங்கி எழுவாரு. மனுஷன் சைலன்ட்டு. கிரீன் ஜோன்க்குள்ள தாக்குதல் அப்படின்னா, ஓரளவுக்கு அதிர்ச்சி அடைக்கலாம், ஷாக் ஆகலாம். ஆனா மொத்த கிரீன் ஜோனையும் மார்க் பண்ணி தாக்குனா, 800க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள், 15 மிசைல்கள் தலைநகர் கிவ்வுக்கு மட்டுமே குறி வச்சிருக்காய்ங்க. அப்ப அதுக்கடுத்து ஜாப்ரோசியா, ஒடிசா, கெர்சன் போன்ற பகுதிகள்லாம் கணக்கு போட்டுக்கங்க. இப்பல்லாம் வரக்கூடிய நாட்கள், அதாவது சமீப நாட்கள் அலாஸ்கா சந்திப்புக்கு ஒரு 1 வாரம் முன்னாடி இருந்தே, எவ்வளவு ஆளில்லா விமானங்கள், மிசைல்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்கிறதே இல்ல. நாங்க இந்தந்த இடங்கள தொலைச்சு எறிஞ்சோம். தரை மட்டம் ஆச்சுங்கிறதோட நிறுத்திக்கிறார்கள். எவ்வளவு ஆயுதங்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத சொல்றதே கிடையாது. உக்ரைன் தான் வெளியிடுது. உக்ரைன் அஃபிஷியலாவே இம்புட்டு, அம்புட்டுன்னு வெளியிடுது. இதுல ஒரே ஒரு விஷயம் இவனுங்களும் ஆப்சென்ட். தலைநகர் கிவ் தானே, கிரீன் ஜோன் தானே, 800க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானம் தானே. ஒரு 8 வீழ்த்தினேன்னு சொல்லி தொலையேன். இல்லை அப்படிங்கிறதா. அப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க 0. 1, 2 வச்சு படம் காட்டலாமே ஒழிய, ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே இல்லையாட்டுக்கு. அதனால தான் இந்த அளவு சேதாரம். துடிக்கிறார்கள், பயப்படுறார்கள். பெரிய அளவு பயம் வருது. ஏன்னா அமெரிக்கா வாயே தொறக்குதில்ல. ஜெலன்ஸ்கியே இந்த தாக்குதலுக்கு வாய் திறக்கல. அதுதான் எல்லாருக்குமான ஆச்சரியம். காரணம் உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் விட்டு பேச விட்டாய்ங்க. இப்பதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியுது. ஓ! உக்ரைன்ல பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்காரா அப்படின்னு. ஆமா இருக்கேன். இப்பதான் என்னைய பேச சொன்னாய்ங்க அப்படிங்கிற மாரி அவரும் வந்து ரஷ்யாவோட கச்சா எண்ணெய முற்றிலும் இந்த உலகத்துல இருந்து அழிச்சிறணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்ட்டாரு. அது கடவுள்ட்ட தான் போய் சொல்லணும். இப்ப நமக்கெல்லாம் என்ன பூமிக்கு அடியில கச்சா எண்ணெயா கிடைக்குது. அதே மாரி ரஷ்யாவுக்கு கிடைக்க விடாம பண்ணுங்க கடவுளேன்னு போய் வேண்டி தொலையா. ஏன் எங்க உயிர எடுக்குற? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் அதே வேல தான். ரஷ்யாவோட கச்சா எண்ணெய தவிர்க்கலாம் அப்படின்னா, அமெரிக்கா என்னைக்கோ செஞ்சிருக்கும். தவிர்ப்பாய்ங்க அப்படின்னா, ரஷ்யா என்னைக்கோ பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலக சந்தையில ரஷ்யாவோட கச்சா எண்ணெய தவிர்த்துட்டு மத்த எல்லாரும் இருக்கிற எண்ணெய வாங்கிட்டு போறதுக்காகவே ஒரு யுத்தம் வெடிச்சிரும். ஏன்னா ஃப்ளோ குறைஞ்சிரும். டிமாண்ட் கூடிரும். அந்த டிமாண்ட கைப்பற்றுறக்கு எல்லாரும் பொருளாதார பலத்த காட்டுவாய்ங்க. அதுவே எல்லாருக்கும் கோவம் வந்து ட்ரிகர் ஆகி ஆயுத பலத்த காட்ட ஆரம்பிச்சுருவோம். அதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது. ஒட்டு மொத்தமா அந்த சப்ளையர தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க ஒரு ஸ்டேஜ்ல. இப்போ ஒட்டுமொத்த உலகமும் கொலாப்ஸ் ஆயிரும். அப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது என்ன இன்னைக்கா? யுத்தம் ஆரம்பிச்சு தடை அப்படின்னோனே வாய்ப்பே இல்லைங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதனால தான் ரஷ்யாவோட கனிம வளங்கள தவிர்த்துட்டு உலகத்தால இயங்க முடியாது அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அன்னைக்கே சொன்னாரு. அப்ப மறுபடியும் இவனுங்க போகாத ஊருக்கு தான் வழி தேடுறாய்ங்களா அப்படின்னு கேட்டா, அது கூட தேவல. ஏன் அப்படின்னா, இவனுங்களுக்கு புடிச்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம் என்ன? மைலேஜே இல்லாத விவகாரத்த தொடுறது. அப்படிதான் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் சப்ளை செயின பிரேக் பண்றேங்கிற மாரி, ராணுவ ரீதியா பிரேக் பண்றோம். நீங்க தடைகள் போட்டு கிழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி உடைச்சு எறிஞ்சுட்டாய்ங்க பைப்லைன. ஏற்கனவே நார்ட் ஸ்ட்ரீம் 1 உடைச்சு எறிஞ்சது ஏன் ஜெர்மனி? இன்னைக்கு வரையும் அல்லாடிக்கிட்டு இருக்காய்ங்க. இப்ப அடுத்த கட்டமா உடைச்செறிஞ்சது அப்படிங்கிறது பெரிய அளவு தோஸ்து. யாரு? விடிஞ்சு எந்திரிச்சா போதும்.
உள்ளூர் அரசியல பேசுறத காட்டிலும் உக்ரைன் தலைவர்கள திட்டி தீர்க்கிறது தான் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியாவுக்கு ஒரே கடமை. காரணம் என்ன? அவர்கள் ரஷ்ய கூட்டாளி. இந்த பையன் தேவையில்லாத வேலை பார்த்து அம்புட்டு பேர் பொழப்பையும் கெடுக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஐரோப்பிய தலைவர்கள். அவர்களோட சப்ளை செயின போய் டிஸ்டர்ப் பண்ணி விட்டாய்ங்க. அவனுங்களோட ஃப்ளோ தான் கட் ஆயிருக்கு. இந்த ஃப்ளோனால உக்ரைனுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஐரோப்பால தடைகள் போடுறதே 2 நாடுகள் தான் பெரிய அளவுல. அந்த 2 நாடுகள் இனிமே ஏலே எங்களுக்கே பாதிப்பு. உக்ரைன நாங்க ஏன் தூக்கி வச்சு கொஞ்சணும்னு மேற்கொண்டு தான் மிதிப்பாய்ங்க. ஐரோப்பா ஏற்கனவே ஒரு நாள் ஆப்சென்ட், இன்னொரு நாள் தூரமா இருந்து கை காட்டிக்கிட்டு இருந்தாய்ங்க. இப்ப அத இன்னும் 1 வாரத்துக்கு ஆப்சென்ட் ஆகக்கூடிய வேலைய தான் இந்த விவகாரம் பண்ணி வைக்குது. செலன்ஸ்கிய பொறுத்தவரை அவர் தப்பிச்சு ஓட யோசிக்கிறதே இல்ல. மேற்கொண்டு இத ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கறக்கு தான் யோசிக்கிறாரு. அதனால இந்த யுத்தம் மிக விரைவில் முடியும். ஆனா, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கணக்க காட்டிலும் உக்ரைனோட நிலப்பரப்புகள் கூட ரஷ்யா பக்கம் வந்து நிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.